ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கிறதுலே அதிகமான டிமாண்ட். ஓகேவா, ரே ஆப்டிக்ஸ்க்காக போர்டு எக்ஸாம் கூட இவ்வளோ டிமாண்ட் வரல, ஆனால் இந்த வீடியோக்காக ரொம்பவே டிமாண்ட் வந்துச்சு. ஓகே, ஸோ என்கிட்ட தம்ப்நெயில் நான் இந்த வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் தம்ப்நெயில் இல்லாத காரணத்தினால நான் வந்து ரெக்கார்டு பண்ண முடியல. ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா இறந்துட்டாங்க. ஸோ நடுவில் 2-3 நாள் அங்கேயே போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, தம்ப்நெயில் இருக்கிற தம்ப்நெயில் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம். எப்போ நம்ம தம்ப்நெயில் மேக்கர் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி தராரோ அதுக்கப்புறம் நான் தம்ப்நெயிலை எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த தம்ப்நெயில் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ 60 days பிளான். ஓகே, இங்கே 14 hour டைம் டேபிள்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் டேபிள் வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, இது நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வேணால் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 550+ இந்த வீடியோ மட்டும் பார்த்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோனா 11th ஃபிசிக்ஸில் இருக்க டாப் மோஸ்ட் டாபிக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நான் எல்லா டாபிக் சொல்லிடுறேன், அதில் எதெல்லாம் டாப் மோஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்து 550 ஸ்கோர் பண்ண முடியாது. நான் 11th இருக்க ஃபிசிக்ஸ் டாபிக் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து கிளிக் பேட்காக இந்த தம்ப்நெயில் வைக்கல, வேறு வழி இல்லாமல் இந்த தம்ப்நெயில் வச்சுட்டேன். சரிங்களா? ஓகே, 12th இன்னொரு வீடியோ போடுறேன். டைம் டேபிள் வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக ப்ரொவைட் பண்ணுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 11th ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அண்ட் எந்த காரணத்து கொண்டோ நீங்கள் இந்த லெசனை விடவே விடாதீங்க. இது என்னோட ஹம்பல் ரெக்வெஸ்ட். என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மொதல் 2 வீடியோவில் இந்த லெசனில் முடிச்சிடலாம். ஓகேவா, இந்த லெசனோ சரி லெக்சர் சொன்னாலும் சரி நீங்கள் 2 வீடியோவில் இந்த லெசனை முடிச்சிடலாம். அதனால் எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை வைங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? நான் பண்ண அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேப்பர் நடந்திருக்கு. என்டிஏ வந்து நீட் எக்ஸாம் நடத்தினதுக்கப்புறம் 12 பேப்பர் நடத்தியிருக்காங்க. நான் 12 பேப்பருக்கு அனலைஸ் பண்ணல, 9 பேப்பருக்கு தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 2024 அனலைஸ் பண்ணல. ஸோ 2019 2 தடவை நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஒன்று நார்மல், இன்னொன்று வந்து ஒடிசாவில் தனியாக நடந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஃபெமின்னு சொல்லிட்டு சைக்ளோன் வந்துச்சு, அதனால் அவங்களுக்கு தனியாக நடத்துனாங்க. 2020 கொரோனா வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேரால் கொரோனாவை ஃபஸ்ட்டு ஃபேஸில் அட்டென்ட் பண்ண முடியல, அதனால் அவங்களுக்கு தனியாக செகண்ட் ஃபேஸ்னு ஒன்று வச்சாங்க. ஸோ மொத்தம் 4 பேப்பர் ஆயிடுச்சா. 21 ஒரே ஒரு தடவை தான் நீட் எக்ஸாம் நடந்துச்சு கரெக்டாக. 22 என்ன ஆயிடுச்சுன்னா 22 ரீ எக்ஸாம்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. ஏன் அப்படின்னா கேரளாவில் இருக்க நிறைய கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா ப்ராவில் வந்து ஸ்ட்ரிப் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு சொல்லிட்டு ஹராஸ்மெண்ட் மாதிரியே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வாய்ஸ் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த கேர்ள்ஸ் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தனியாக நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அது 2022 இருக்க ரீ எக்ஸாம். அடுத்து 2023 ஒரு 2 தடவை எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ ஒன்று நம்மளுக்கு தனியாக, அப்புறம் மணிப்பூருக்கு தனியாக நடந்துச்சு. ஓகே, மணிப்பூரில் ஏன் தனியானா அங்கே நிறைய வைலன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வைலன்ஸ் எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நடத்துனாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 கொஸ்டின் பேப்பர் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு டெய்லி வந்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லி அந்த ஷார்ட்ஸ்க்கு அந்த ட்ரையாங்கிளை ப்ரெஸ் பண்ணணும், மெயின் வீடியோ ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை தயவு செய்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 24 மொத்தம் 3 எக்ஸாம் நடந்துச்சு. ஒன்று இந்த QRST, இதான் நார்மல் நீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா MNOP. இந்த MNOP ஃபேமஸாக ஜட்ஜர் கொஷின் பேப்பர்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா தூத்துக்குடியில் மொத்தம் 3 சென்டரில் 2 சென்டரில் இந்த ஜட்ஜர் கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அது அப்புறம் இந்த ஜட்ஜர் பசங்களுக்கு டைம் பத்தலன்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் போட்டாங்க. இவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுத்து 719 மார்க் வந்துச்சு. அந்த 719 மார்க்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ரீ எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ 24 மட்டும் 3 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 எக்ஸாம். இப்போ இருக்க அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 9 எக்ஸாம் கூடியது. இந்த 9 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இது எல்லாமே 50 மார்க்குக்குள்ள கொஷின். இது ஒன்று மட்டும்தான் 45 மார்க்குக்கு நடந்த நீட். ஓகே, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 500 590 கொஷின் வரும். எல்லா அனாலிசிஸ் முடிச்சு 590 கொஷின் வரணும். இப்போ நான் பண்ணியிருக்க அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 440 கொஷின் இருக்கும். ஓகேவா, நோ ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அண்ட் எஸ், பெரிய மாற்றம்லாம் வரல. ஒரே ஒரு லெசனில் மட்டும்தான் 2024 என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எரர் அனாலிசிஸ், ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் எஸ், இது என் ஹம்பல் ரெக்வெஸ்ட், தயவு செய்து இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 2 லெக்சர் கொடு. நீங்கள் இந்த 2 லெக்சர் பார்க்குற மூலியமாக நீங்கள் தாராளமாக சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் தயவுசெய்து இந்த லெசனில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் நினச்சி படிச்சுக்கோங்க. 2 லெக்சர் தான், கிராஷ் கோர்ஸில் 2 லெக்சர். முதல் 2 லெக்சர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 லெக்சரில் இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஓகே சார். யூனிட் மோஷன் இன் 1D
மோஷனின் வண்டியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஈக்குவேஷன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷனில் இந்த மொத்தம் 3 ஈக்குவேஷன் பற்றியா 3க்கு பதிலாக 4 ஈக்குவேஷன் சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஈக்குவேஷன்? v is equal to u plus at, s is equal to ut plus half at square. ஓகே, 2as is equal to v square minus u square. இதுதான் பேசிக். ஓகேவா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா s is equal to u plus v by 2 into t. இது ஒரு ஃபார்முலா. n செகண்டுக்கும் nth செகண்டுக்கு நான் நிறைய ஷார்ட்கட் எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். அது பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. n செகண்ட் அப்படின்னு சொன்னால் உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு 4x 9x, அதாவது ஸ்கொயர் டைம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு போகும். ஓகேவா? இதே அடிச்சு nth செகண்டில் கேட்குறாங்கன்னு சொன்னால் nth செகண்டில் கேட்டாங்கன்னா எக்ஸு 3x 5x 9x இந்த மாதிரி போகும். கிராஃப் ரொம்ப பேசிக்கான விஷயம். நான் கிராஃப் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிராஃப் தனியாக வேணும்னாலும் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த கிராஃப்லனா எனி டைப் ஆஃப் கிராஃப், சரிங்களா? உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனி டைப் ஆஃப் கிராஃப் நீங்களே ட்ரா பண்ணலாம், இல்லை அதுலேருந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். வேணா சொல்லுங்கள், அந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ பேசிக்கலி ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும். 2 ஃபார்முலா. ஒன்று v is equal to 2v1 v2 by v1 plus v2. இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப அடுத்து v is equal to v1 plus v2 by 2. இது ஈக்குவல் டைம் இன்டர்வலுக்கு. ஸோ இதான் சார் பேசிக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? சரிங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன் இன் அ பிளேன். ஸோ மோஷன் இன் அ பிளேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டாபிக் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். நான் எல்லா லெசனுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? நீ யோசிக்கலாம் சார், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்லேருந்து 6 கொஷின் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் மோஷன் 6 கொஷின் வந்திருக்கு. அகைன் இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் மோஷன் வந்து ஒரு லெக்சரில் நடத்திருப்பேன். வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. வெக்டார் 2 கொஷின் வந்திருக்கு. ஆனாலும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வெக்டார் படிச்சிங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, வெக்டார் வந்து ஆசோலேஷனில் ஹெல்ப் பண்ணும், வேவ்ல ஹெல்ப் பண்ணும், வேவ் ஆப்டிக்ஸில் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய லெசனில் என்னது வெக்டார் ஹெல்ப் பண்ணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஹெல்ப் பண்ணும். அப்போ வெக்டார் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் நான் வெக்டர் சொல்கிறேன். ஈவன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. மேக்னட்டிசமில் ஹெல்ப் பண்ணும். சர்க்குலர் காயிலில் வந்து கரண்ட் போகுது. ஸோ 2 சர்க்குலர் காயில் இருக்குது. ஒன்று சர்க்குலர் காயில் இப்படி இருக்குது, இன்னொரு சர்க்குலர் காயில் இப்படி இருக்குது. அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருது, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி வெளியே வருது. இல்லைனா காயிலை நான் இப்படி மாற்றி வச்சிடுறேன். இதான் காயில். அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருது. அப்போ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? ஸோ அகைன் அங்கே வெக்டார் கான்செப்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வெக்டார் இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அது இல்லாமல் பேஸ்ட் ஆன் த நம்பர் நீங்கள் உங்கள் இதை மாற்றிக்கோங்க. ஓகேவா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பெரிய கஷ்டமான லெசன் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இதில் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, லாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் என்ஜின் தியரம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஒர்க் என்ஜின் தியரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலிஷன் ஒரு லெக்சர். ஸோ அகைன் இதெல்லாம் ஒரு லெக்சரில் நான் டீச் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற லெக்சர் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கொலிஷன் வந்து ஈஸியான டாபிக் தான், வேணால் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். சரிங்களா? மாஸ் உடையிறப்ப மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ மொமெண்டம் கன்சர்வ் பண்ணி எனர்ஜி கண்டுபிடிக்கிறதாகட்டும், மாஸ் ஆகட்டும், இல்லைன்னா வெலாசிட்டி ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலர் ரொட்டேஷன் மோஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லெசனு. இப்போதைக்கு எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இப்போதைக்கு நீங்கள் அதை விட்டுறலாம். செகண்ட் ரவுண்டில் வரப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன் பர்சனல் சாய்ஸ், உங்களுக்கு வேணால் நீங்கள் பாருங்க. அடுத்து கிராவிடேஷனில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரிப்பீட்டட் டாபிக்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு வேணால் நீங்கள் இதை விட்டுறலாம். சரியா? இல்லை இதெல்லாம் நல்லா பாரு. ஃபோர்ஸ் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல் படிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, எஸ்கேப் வெலாசிட்டி இது தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக 4 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எஸ்கேப் வெலாசிட்டியில் ஃபார்முலா தெரிஞ்ச போதும். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு ஒர்க் என்ஜின் தியரம் வச்சு நீங்கள் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி தாராளமாக யூஸ் பண்ண முடியும். கெப்லர்ஸ்லாம் இப்போதைக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கனால விடுறதா இருந்தால் இப்போதைக்கு விட்டுக்கோங்க. கிராவிடேஷனோட வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அண்ட் டெப்த் எப்படி இருக்கும் ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சால் போதுமானது. ஓகே? ஸோ அகைன் பாரு, ஒர்க் என்ஜின் தியரம் நீ படிச்சேன்னா நல்ல பாரு. ஒர்க் என்ஜின் தியரம் இங்கேயும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரே டாபிக் 3 லெசனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரில் இப்போதைக்கு எதுவுமே எனக்கு படிக்க வேணாம்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். பெரிய வெயிட்டேஜ்லாம் ஒன்றுமே இல்லை. பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, யங்ஸ் மாடல்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் அகைன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா பேஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ப்ரெஷரோட பேசிக் ஃபார்முலா, விஸ்காசிட்டி அகைன் 1-2 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா ரேஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகேவா? கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் அந்தளவுக்கு எதுவுமே பெருசாக ரிப்பீட் ஆகலை. இப்போதைக்கு விடுறீங்கன்னா விட்டுருங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு விட்டுருங்க. ஓகேவா? அதாவது என்ன மீன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு முடிங்க. புரியுதில்ல? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா
நீங்கள் லேட்டரான என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லேட்டரான போகிறப்ப மிச்சம் இருக்க டைமில் சரிங்களா, மிச்சம் டைமில் வந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு இது ரிவிஷன் அப்போ இந்த புது டாப்பிக்கெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிங்க. தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்க லெசன். அதில் லெசனில் பாரு மெயினாக அந்த 4 ப்ராசஸ் சரி, அடியாபேட்டிக், ஐசோபார், ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதர்மல், இந்த ப்ராசஸில் தான் மெயினாக கொஷின் கேட்குறாங்க. கார்னட் இன்ஜின் டெலிட்டட், அதனால் அதை விட்டுறலாம். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் சரி நல்லா பாரு, தெர்மோடைனமிக்ஸில் இல்லைனா தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் இந்த 2 லெசனில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, 7 கொஷின் இதில் கேட்டிருக்கான், இதில் 8 கொஷின் கேட்டிருக்கான். ஆனால் இந்த லெசனில் பாரு 11 கொஷின் கேட்டிருக்கான். அந்த 2 லெசனோட இந்த லெசன் பாதி தான், ஆனால் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, வேணும்னா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸ் நீங்கள் 3 லெக்சரில் பார்க்குறீங்கன்னா இந்த லெசன் நீங்கள் ஒரு லெக்சரோ 2 லெக்சர்லேயே முடிச்சிட முடியும். ஸோ ஈஸியாக ஃபார்முலா பேஸ்ட், வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் தான். கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 இருந்தால் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், 1 அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகளுக்கு எவ்வளோ, ஒரே ஒரு மாலிக்யூலுக்கு எனர்ஜி எவ்வளோ. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஆசோலேஷன் அகைன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். என் கிராஷ் கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா 3 லெக்சரில் இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே பாரு இந்த 2 டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. பொசிஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, ஆக்சலேஷன் என்ன, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ பொசிஷனுக்கு வெலாசிட்டி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, பொசிஷனுக்கு ஆக்சலேஷனுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, கிராஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் பேசிக்கான விஷயம். டைம், ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்து, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன்லேருந்து, இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் போதா நெகட்டிவ் டைரக்ஷனில் போதா, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஒமேகா கொடுத்துட்டு டைம் பீரியட் கேட்குறது, இந்த கொடுத்துருக்கிறது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இல்லையா, இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஃபைனல் லெசன் பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் நீ ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த க்ளோஸ்டு பைப், ஓப்பன் பைப், அப்புறம் ஸ்ட்ரிங்கு சரிங்களா. ஸோ க்ளோஸ்டு பைப், ஓப்பன் பைப், ஸ்ட்ரிங்கில் வந்து 2 சைடு கட்டி வச்சுட்டு ஆட்டி விட்டோன்னா என்னென்ன ஹார்மோனிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பைப் அண்ட் க்ளோஸ் பைப், பஸ் ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, டாப்லர் எஃபெக்ட் 2016 மேலே கொஸ்டின் கேட்குறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இருந்துச்சு. இப்போலாம் டாப்லர் எஃபெக்ட்லேருந்து கேள்வி கேட்குறது இல்லை, அது இல்லாமல் அது டெலிட்டட் சிலபஸில் போயிடுச்சு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு குயிக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோஸ்ட் ப்ரியாரிட்டி என்னையை பொறுத்தவரை எதுக்கு கொடுக்கணும்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, ஏன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் வருது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் 1Dயில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி 2Dயில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே பார்த்துக்கோங்க, ஏன்னா மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற டாபிக்ஸ் தான். ஓகேவா. அடுத்து ஒர்க் எனர்ஜி தியரம் பார்த்துக்கோங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லெசன். அதாவது கம்மியாக வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கணும், டைமும் கம்மியாக கன்சியூம் பண்ணணும். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் அந்த மாதிரி ஒரு டாபிக். 2Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். அடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் படிக்கலாம், இல்லை அப்படின்னா கொலிஷன் படிக்கலாம். அப்புறம் மாஸ் பிரேக் ஆகுறது, இது வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு கிராவிடேஷன் லெசனில் இப்போதைக்கு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாமா. கிராவிடேஷனில் இந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் என்ன பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் ஃபோர்ஸ் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் இந்த 3 டாபிக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் சரியா, யங்ஸ் மாடுலஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் இப்போதைக்கு விட்டுருங்க. தெர்மோடைனமிக்ஸில் அந்த 4 ப்ராசஸ் பார்த்து வச்சுக்கோ நல்லபடியாக. ஓகே, அந்த 4 ப்ராசஸ் இருக்குது, அந்த 4 ப்ராசஸை நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் என்ன இருக்குது சார் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் முடிஞ்சுன்னா கேடிஜி லெசன் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஆசிலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸு விஏ இதில் இருக்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஆக்சலேஷன் கேட்டால் எப்படி கண்டுபிடிது, மேக்ஸிமம் ஆக்சலேஷன் என்ன, மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அடுத்து இதில் கிராஃப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஓப்பன் பைப், க்ளோஸ்டு பைப் அண்ட் ஸ்ட்ரிங்,
இதான் சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹை வெயிட்டேஜ் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் 11th புக்லேருந்து. ஓகேவா? நான் இதே மாதிரி உங்களுக்கு 12th புக்லேருந்து வந்து மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை இந்த லெசனுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டுக்குள்ளற இந்த நாளையும் முடிச்சிருங்க. இல்லை இந்த வீடியோ அப்லோட் ஆகாது வியாழக்கிழமை. ஸோ வியாழன் சனிக்கிழமை 2 நாள் உட்காந்து இந்த யூனிட்ஸ் அண்ட் மிஷன் முடிச்சிரு. ஓகேவா? அன்ரியலிஸ்டிக் கோல் கொடுக்கக்கூடாது. ஸோ வியாழன் வெள்ளி, ஓகே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே உட்காந்து ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிருங்க. அண்ட் முடிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, டெஸ்ட்டு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் டெஸ்ட்டு கொடுக்கணும். உங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்மஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட்டோட ரேட் நார்மலி 10,000 rupees. நாங்கள் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா 5,000 rupeesக்கு டெஸ்ட்டு கொடுப்போம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த டெஸ்ட்டில் நீட், ஓகேவா, ஸ்பேஸ் கொடுக்க வேணாம், 2025 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஓகேவா, அதே டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் 2,000 rupeesக்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சோன்னு கொடுத்துடலாம். 1D and 2Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸே டெஸ்ட் அவைலபிளாக இருக்கிற அளவுக்கு இருக்கும். புரியுதா இல்லையா? ப்ரொஜெக்டர் மோஷன் தனியாக ஒரு டெஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் தனியாக ஒரு டெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் ஒரு தனி டெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த டாபிக் முடிக்க தயவுசெய்து டெஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ எய்மர்ஸ் ஆப்போட பேர் என்னது? எய்மர்ஸ் ஆப். நிறைய ஃப்ரீ விஷயங்களும் அந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ கோர்ஸ் வந்து 5,000 rupees கிடையாது, டெஸ்ட் சீரிஸ் 2,000 rupeesக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் அவைலபிள் இருக்குது. எல்லா சாப்டருக்கும் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஒரு சில டெஸ்ட் இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை அப்லோட் பண்ணிடுவோம். பட் இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 டெஸ்ட்டு கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில். ஓகே, ஸோ இந்த கோடு போட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப் என்னது? எய்மர்ஸ் ஆப். ஓகே, அது போகும். அதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் நீங்கள் டெஸ்ட்டு ஒரு சில டெஸ்ட்லாம் கொடுக்க முடியும். பட் சொல்யூஷன் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சா டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பார்ட் டெஸ்ட் அவைலபிள் இருக்கும். ஃபுல் செல்ஸ் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டெஸ்ட் சிலபஸ் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க, இப்போ மோஷன் இன்டூ 1 யூனிட்ஸ் அண்ட் மிஷன் முடிக்கிறீங்கன்னா அதை டெஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் முடிக்க வேண்டியது இதை முடிச்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கு, ஓகே, டாபிக் முடிக்க அதை டெஸ்ட் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாபிக் நீங்கள் யங்ஸ் மாடலஸும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாகவே அந்த லெசனை டெஸ்ட்டு கொடு. இந்த 3 டாபிக் மட்டும் இப்போதைக்கு படித்து என்ன பண்ணுங்க, அந்த லெசனை டெஸ்ட்டு கொடு. இந்த ஒரு டாபிக் படித்து அந்த லெசனை டெஸ்ட்டு கொடு. ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் இந்த டாப்பிக்கில் இருக்கும். KTG முடித்தோன்னே டெஸ்ட்டு கொடு. இந்த 2 டாபிக் முடித்தோன்னே அந்த லெசன் டெஸ்ட்டு கொடு. இது முடித்தோடனே அந்த லெசனை டெஸ்ட்டு கொடுங்க. புரியுதா இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இதில் வந்து கிராவிடேஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதோட சேர்த்து என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலாஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கான அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து நேரம் பண்ணல டெஸ்ட் கொடுக்கலாம். சார் எங்களுக்கு வந்து ஃபார்முலா ஷீட் வேணும் அப்படின்னா கான்செப்ட் A to K இந்த டெலிகிராம் சேனலில் போங்க. சரியா? இந்த டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் ஃபார்முலா ஷீட்ஸும் அவைலபிளாக இருக்கும், நிறைய மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்கும். அதை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே யூடியூப்லேயே கிடக்குது. சரிங்களா? ஃபிசிக்ஸு கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அதில் நிறைய இருக்குது. இது எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் டீச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த கிராஷ் கோர்ஸில் போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் 12th வீடியோவில் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு 12th வேணும் அப்படின்னா எனக்கு 100 கமெண்ட் ஆச்சு வேணும். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா யூஸ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து படிக்கிற வேலையும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ படிக்கிறத விட்டுட்டு இது மட்டும் பார்த்துட்டு போனால் ஒன்றும் நடக்காது. ஸோ மெயின் வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.